அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. ஈரானில் இருக்கக்கூடிய தெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேலின் பயங்கர தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் என்ன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? காரணங்கள்? ஈரான் மீது தற்பொழுது இஸ்ரேலினுடைய ராணுவமானது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் செய்திகள் தற்பொழுது வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக தெஹ்ரானை குறிவைத்து இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றுள்ளதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேல் இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஈரான் நிறுவனமானது தற்போது அரசுவானது குற்றச்சாட்டை முன்வைத்தது முக்கியமாக பார்க்கிறது. அதிகாலையிலேயே தொடங்கிய இந்த ஒரு தாக்குதல் என்பது ஐடிஎஃபினுடைய டிஃபென்சிவ் சிஸ்டம் அடிப்படையில் தாக்குதல் நடைபெற்றதாகவும் அதனை தடுக்கும் முயற்சியில் ஈரான் ஈடுபட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் ஈரான் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவு செய்தது. அதிகாலையே பொதுமக்களை குறிவைத்து இஸ்ரேல் படைகள் அமெரிக்காவுடன் இணைந்து இந்த ஒரு தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் ஈரானானது கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த சில வருடங்களாகவே கடுமையான ஒரு பிரச்சனை என்பது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடைபெற்று வரும் நிலையில் ஒரு எதிர் தாக்குதல்கள் என்பது தற்பொழுது ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாகவும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நடைபெற்றது. அந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் அந்த ஒரு பதற்றமானது இரண்டு நாடுகளிடையே அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் ஈரான் மீதான ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளை மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளையும் ஈரான் மேற்கொண்டு வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில்தான் நேற்று அமெரிக்காவினுடைய கடற்படையை சார்ந்த கடற்படை கப்பல் என்பதும் ஈரானுடைய அந்த இஸ்ரேலுடைய கடற்பகுதிக்கு வந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதனை அடுத்து இன்றைய ஒரு தாக்குதல் என்பது நடைபெற்றது. குறிப்பாக ஈரானுடைய அந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் நியூக்ளியர் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது அமெரிக்காவுடனான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக செல்லவில்லை என்ற ஒரு கருத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்று காலை செய்தியாளர்களிடம் சந்தித்த பொழுது அவர் தெரிவித்திருந்தார். அந்த நிலையில்தான் ஒரு சில மணி நேரங்களில் இந்த ஒரு தாக்குதல் என்பது ஈரான் மீது தற்போது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய அயோன் டொமசில் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் தாக்குதலாக இது பார்க்கப்படுவதாகவும் அதிகாரப்பூர்வ தகவலை தற்போது தெஹ்ரானில் இருந்து ஈரானுடைய அமைச்சகங்கள் மற்றும் உள்ளூர் செய்தித்தாளர்களும் அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்திகளை வெளியிட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த ஒரு தாக்குதல் என்பது நிச்சயமாக கடுமையாக எதிர்கொள்ளப்படும் என்ற ஒரு பதிலடியும் தற்பொழுது ஈரான் ஆனது முன்வைத்திருக்கிறது. ஆனால் அதே சமயம் இஸ்ரேலை நோக்கி எந்த ஒரு தாக்குதலும் ஏவுகணைகளும் வரவில்லை என்ற ஒரு கருத்தையும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தற்போது அறிக்கையாக வெளியிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈரான் செயல்பட்டு வந்தால் நிச்சயமாக தொடர் தாக்குதல் என்பது நடத்தப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் தற்போது இஸ்ரேலினுடைய அரசாங்கம் தரப்பிலிருந்தும் விடுக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதி இரண்டுமே கடுமையான ஒரு பதற்றமானது நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் ஐடிஎஃபினுடைய தரப்பிலிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு அபாய எச்சரிக்கை அந்த ஒரு வார்னிங் அறிவிப்புகளும் அறிவிக்கப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் தாக்குதல் என்பது இஸ்ரேலை நோக்கி நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் அச்சுறுத்தல்களும் மற்றும் அறிவிப்புகளும் தற்போது இஸ்ரேல் தரப்பிலிருந்தும் விடுக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதியும் கடுமையான ஒரு பதற்றமாக நீடித்துள்ளதை முக்கியமாக பார்க்கிறது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் ஈரான் மற்றும் இஸ்ரேல் என்பது உலக நாடுகள் தலைவர்களுடன் நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஒரு தாக்குதல் என்பது தற்பொழுது மீண்டும் ஒரு பதற்றத்தை இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த சில தினங்களுக்கு நேற்று முன்தினம் இந்தியாவுடைய பிரதமர் மோடியும் இஸ்ரேல் சென்று அந்நாட்டினுடைய பிரதமரை சந்தித்து பல்வேறு கட்ட ஒப்பந்தங்களை கையெழுத்திட்ட நிலையில்தான் நேற்று ஈரானுடனான ஒரு பேச்சுவார்த்தையின் பொழுது அமெரிக்க அதிபரும் பல்வேறு கட்ட ஒப்பந்தங்களுக்காக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார். ஒரு சர்வதேச அளவிலான ஒரு ஒத்துழைப்பிற்கான ஒரு விவகாரத்தில் இரண்டு நாடுகளும் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் நிலையில்தான் இந்த தாக்குதல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவதாக தற்பொழுது சர்வதேச நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, இப்போ ஈரானுடைய தாக்குதலை முறியடிக்கிறதுக்காகத்தான் தங்கள் தரப்பிலிருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கு. ஸோ அப்படின்னா இது ஒரு ப்ரீ பிளான்டான ஒரு திட்டம் தானா? அதை எப்படி பார்க்கணும்? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன? இஸ்ரேலுடைய அந்த ஒரு அறிவிப்புகளை பொறுத்த அளவில் அது ஐடிஎஃப் என அழைக்கக்கூடிய அயன் டொமசில் டிஃபென்சிவ் சிஸ்டத்தினுடைய அறிவிப்புகளானது அதிகாலை முதலேயே இஸ்ரேலுடைய மக்களுக்கு பல்வேறு பகுதிகளில் விடுக்கப்பட்டது. குறிப்பாக தொலைபேசிகள் மூலமாகவும் ஒலிபெருக்கிகள் மூலமாகவும் அந்த அறிவிப்பை பொறுத்த அளவில் நள்ளிரவில் இது இஸ்ரேல் மீதான ஒரு தாக்குதலை ஈரான் நடத்துவதற்கு முயற்சித்தது. அதற்கு ஒரு எதிர்வினை தரும் விதமாகத்தான் இந்த ஒரு தாக்குதல் என்பது
ஈரான் மீது நடைபெற்றுள்ளது, குறிப்பாக ஈரானுடைய தலைநகரான தெஹ்ரான் மீது நடைபெற்றுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் இஸ்ரேல் ஆளுநர் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதை பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் இருக்கும் வகையில் தான் இந்த ஒரு எதிர்வினை தாக்குதல் என்பது நடைபெற்றுள்ளதாகவும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சகமானது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இரு நாடுகள் இடையேயான அந்த ஒரு ஒப்பந்தங்கள், சுமூகமான பேச்சுவார்த்தைகள், அது மட்டுமல்லாமல் ராணுவ விவகாரங்களில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பான பல்வேறு கருத்து வேறுபாடுகள் என்பது இந்த இரு நாடுகளுக்கு இடையேயும் கடந்த சில மாதங்களாகவே சற்று கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தும் வரும் நிலையில்தான் தொடர் தாக்குதல்கள் அவ்வப்போது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடைபெற்று வருகின்றன. அதில் தற்பொழுது இந்த ஒரு தாக்குதல் என்பது குறிப்பாக சர்வதேச ஒரு ஒத்துழைப்பை நாடும் வகையில் ஈரான் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படும் நிலையில் இதுபோன்ற தாக்குதல்களை ஈரான் நடத்துவது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கடும் குற்றச்சாட்டையும் இஸ்ரேல் அரசாங்கமானது முன்வைத்திருக்கிறது. நன்றி சுசித்ரா, அது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக.